குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. இதன் அடிப்படையில் உங்களுடைய பொருளாதார அமைப்புகள் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்க போகுது, அதே நேரத்தில் திருமண காரியங்கள் கைகூடுமா கூடாதா, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா, வேலை இல்லாதவங்களுக்கு புதுசாக வேலை வாய்ப்புகள் உருவாகுமா, கடன் தொந்தரவுகள் நீங்குமா, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன நன்மை தீமை இருக்குது, தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக இருக்குமா இல்லை அன்ஃபேவராக இருக்குமா, சுயதொழிலில் முன்னேற்றம் அடைய முடியுமா, ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, படிப்பு எப்படி இருக்க போகுது, குழந்தைகளை எப்படி பார்த்துக்கிடணும், குழந்தைகளுக்கு ஏதாவது ப்ளஸ் மைனஸ், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா, அதே போல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எப்படி இருக்க போகுது, வயது முதிர்ந்த நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது இப்படின்னு எல்லா விஷயங்களையும் டச் பண்ணி இந்த பதிவை பார்க்க போகிறோம். முதல்ல பொருளாதார நிலை. கடகராசியை பொறுத்தளவுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு வகரமாய் அமர்ந்திருக்கிறாரு. எப்பவுமே ஒரு பொருளாதார கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராசிக்கு 6, 8, 12 மறையும் போது கொஞ்சம் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் டவுன்கிரேட் இருக்கும் கடகத்திற்கு, எந்த ராசிக்குமே பொதுவாக இல்லையா. கூடவே 2ஆம் இடத்துல கேது வருமான ஸ்தானத்தில் போய் கேது உட்காந்துட்டார். ஸோ அப்போ வருமானம் பத்த மாட்டேது, வேணுங்கிற மாதிரி கிடைக்க மாட்டேது. 1 லட்ச ரூபாய் வேணுங்கிற இடத்துல 10,000 10 தடவை கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில நிலைப்பாடுகளில் தான் வந்துட்டுருக்கு. காசு பணம் கூட தேவைக்கு வருதான்னு பார்த்தா தேவை முடிஞ்சதுக்கப்புறம் காசு கிடைக்கிது. சரியான நேரத்துக்கு சரியான சூழலில் நம்மளுக்கு அந்த வருமானம் கையில் காசு இருந்தால் கூட அதை சரியாக பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் தற்காலிகமாக போயிட்டுருக்குது. அந்த நிலை மாறுமா அப்படின்னு கேட்டால் பாருங்கள், 11ஆம் அதிபதி எப்பவுமே உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன் இல்லையா, அவரும் போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். இப்போது 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 8ல் மறைவு, 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லாபாதிபதியும் 8ல் மறைஞ்சிருந்தார். ஆனால் மார்ச் 1 போன மாதம் அப்படி இருந்தது. மார்ச் 1ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா, சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி, 9ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. சுக்கிரன் உச்சம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் அந்த கிரகம் உச்சமாக தான் இருக்குது. அப்போது என்னதான் கேது 2லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை தடை பண்ணாலும் சுக்கிரன் போய் 9ஆம் இடத்துல பலம் பெற்று அமர்றாரு இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக அந்த வருமான தடைகளை நீக்கி தேவையான காரியங்களுக்காக தேவையான வருமானத்தை பண வழக்கங்களை பணப்புழக்கத்தை அதிகரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவார். வருமான தடைகள் நீங்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இருந்தாலும் அவர் பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, சனியோட சேர்றார், அட்டமாதிபதி கூட சேர்றார் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னா, அந்த பணம் பொருளாதார ரீதியான விஷயங்களை வயது மூத்த நபர்கள்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறத தவிர்த்துக்குங்க. எக்கனாமிக்கலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் வயது மூத்த நபர்கள் உங்களை கைட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் அதன்படி செய்கிறீங்க அப்படின்னா அதனால் தொந்தரவுகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு, கண்டிப்பாக வரும். அப்போ அந்த பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு முடிந்தளவு நீங்களாகவே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதீத ஆசை, அதிகப்படியான ஆசை தேவையற்ற கஷ்டங்களை தருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. ஓகே, அப்போ அந்த சொல்கிற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய லைஃப்பில் அது எப்படி ஒத்து வருது அப்படிங்கிறத பார்த்து அதன்படி செயல்பட்டுக்கிட்டால் போதுமானது. முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை சொல்கிறதையும் உங்களுடைய குடும்பத்தில் வயது மூத்த நபர்கள் சொல்கிற விஷயங்களையும் கேட்காமல் உங்களுடைய சுய முடிவுகளை எடுப்பது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவாகவும், மேலும் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் ஒரு முற்றுப்புள்ளியாகவும் இது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். சரி, ஓகே. அப்போ கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னா, கடகத்திற்கு 7ஆம் அதிபதி சனி, அவரே அட்டமாதிபதி. பொதுவாகவே கடகராசியில் பிறந்துட்டா சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7, 8க்கு அதிபதியாக வர்றதுனால ஒரு மத்தியமமான திருமண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி எந்த கடகமும் சொல்ல முடியாது திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அங்கே சனி ரொம்ப ஸ்லோவான பிளானட்டு, இங்கே சந்திரன் ரொம்ப ஸ்பீடான பிளானட்டு. 7க்கு அதிபதி 8க்கு அதிபதி சனியாக வர்றார்.
அதெல்லாம் பார்க்கும்போது சிம்பிளாகவே இன் ஜென்ரலாக அவங்களுக்கு அப்படி இருக்கும். சுயஜாதகப்படி குருவினுடைய பார்வை மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் திருப்திகரமாக நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே 7ஆம் அதிபதி ஆகிய சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது வரைக்கும் அந்த சனிக்கு குரு பார்வை கிடைக்கல. ஜூன் மாதத்துக்கு மேலே சனிக்கு குரு பார்வை கிடைக்கும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஜூனுக்கு மேலே தான் அது நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு ஆல்ரெடி என்ன பிரச்சனைகள் இருக்கோ அது கண்டிப்பாக கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். மேலும் பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். என்ன காரணம்? பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் போய் சனியை தொடுது. அப்போ ஓவரா இப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது காம திரிகோணத்தினுடைய 3வது திரிகோண பாவம். அது 11ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா பாதகாதிபதி 9லிருந்து 3ஆம் இடத்தை வேற பார்வை செய்யும். அப்போ 3-11 தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தேவையற்ற ஊழல்களை, தேவையற்ற விருப்பங்களை வெளிப்படுத்தி கணவன் மனைவிக்குள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனை மறுபடியும் பெருசாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத யோசிக்காமல் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையும் பெருசு பண்ணி பார்க்க உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும் அது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காம திரிகோணம் ஆக்டிவேட் ஆகுது. அது நம்மளுக்கு ஃபேவராக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அன்ஃபேவராக இருக்குது, முடிந்த அளவு அடக்கி வாசிக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை மறுபடியும் பூதாகரமாக வெடிக்கும். பிரச்சனையே இல்லை சாமி நல்லா தான் போயிட்டு இருக்குதுன்னா ரொம்ப கவனமாக இருங்க, பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த அட்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்புகள்லாம் வரும்போது கண்டிப்பாக தொந்தரவுகளை கொடுத்தே தீரும், கவனம் வேணும். ஓகே, திருமணம் நடக்காதவங்களுக்கு நடக்குமா? மரம் தேடிட்டே இருக்கோம், கிடைக்கல. கடகராசிக்கு எங்கெங்கேயோ பார்த்தாச்சு, எவ்வளவோ பக்கம் ஜாதகம் பார்த்தாச்சு, அது சரியில்லை இது சரியில்லை, அது வேணும் இது வேணும், 1008 விஷயங்கள் வேணும்னு கேட்குறாங்க. சிம்பிளாக குடும்பம் நடத்துறதுக்கு எதுக்கு இத்தனை என்ன தேவை? அப்படியெல்லாம் பார்த்தோம்னா கல்யாணமே நடக்காது அப்படின்ற முடிவுகளாக வந்திருப்போம். நம்ம கடக ராசியாக இருந்தாலும் சரி, கடக லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த முடிவில் இருந்திருப்பான். இல்லை கல்யாணம் பண்ணியாச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகளை இப்போது சந்திச்சுட்டு இருக்கணும். ஸோ கல்யாணமே வேணாங்கிற முடிவெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி இப்போ சனி போய் லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஜூன் மாதத்துக்கு மேலே வரன் பார்த்துருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே ஏதோ ஒரு வாய்ப்பு உண்டு. 7ஆம் அதிபதி குரு பார்வையை செய்கிறார் அப்படிங்கும்போது கோச்சார ரீதியான வாய்ப்புகள் ஜூன் மாதத்துக்கு மேலே உண்டு. இந்த மாதம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அதன்படி ஏதாவது செய்யலாமா பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்புகள் குறைவு. ஸ்டில் ட்ரையிங், முயற்சி திருவினையாக்கும், முயற்சி செய்யுங்க. இப்போது முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு பின்னாட்களில் அது உதவிகரமாக இருக்கலாம், நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட், ஓகே. வேலையில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா சாமி? வேலை வாய்ப்புகளெல்லாம் எப்படி இருக்குது? வேலையில் குறைச்சல், ஆல்ரெடி வேலையில் அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர். 1 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 4 மணி நேரம் செஞ்சிட்ருக்குறோம். வேலையாட்கள் பற்றாக்குறையாக இருக்குது, வேலை அப்படியே பெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் கடகத்திற்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான். வீட்லேயும் நிம்மதி இல்லை, வேலைக்கு செய்கிற இடத்துலையும் அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு இல்லை. லீவு கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்க, லீவு நாள் கூட வேலைக்கு வர சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலைகள் போயிட்டுருக்கு. வேலையில் நிறைய அலைச்சல் இருக்கும். வேலை சொந்தமாக இடமாற்றத்தை செஞ்சுருப்பீங்க, இல்லை இந்த வேலையை விட்டு போட்டு வேறு வேலைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். வேலை சம்மந்தமாக எடுத்து வந்த முடிவுகளை மாற்றாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிலே இருந்துகிட்டு இருப்பீங்க. அது தப்பு ரைட்டு அப்படிங்கிறது ரெண்டாவது. எனக்கு இது தோணுது, நான் அதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வேலையில் விட்டுட்டு வந்ததுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. வேலை விட்டுட்டு வந்துட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய கடகராசிகளையும் இந்த காலகட்டம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இருந்தாலும் மார்ச் மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய அந்த 6ஆம் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது. ஸோ அப்படியே வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா செட்டிலாக ஆரம்பிக்கும். கஷ்டப்பட்டு வந்துட்டோம். மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு கொண்டு வந்துடுங்க. உடனே 11ஆம் தேதியே எல்லாமே மாறிடுமானா மாறாது. படிப்படியாக வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிரும். வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக பொறுமையாக நிதானமாக நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும். கடன் அமைப்புகள் மார்ச் 11 வரைக்கும் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா சிக்கிக்கிறீங்க. ஏதோ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்காமல் கையெழுத்து போட்டுருவோம். அதனால் பின்னாட்களில்
வட்டிக்கு மேலே வட்டியோ இல்லை நம்ம முதலுக்கு மேலே காசு பணமோ கொடுத்து நம்ம முதல்ல திருப்புற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிடும். முக்கியமாக கோல்டு ஃப்ளச் பண்ணுறது, டாக்குமெண்ட், வீட்டோட டாக்குமெண்ட் ஃப்ளச் பண்ணுறது, இந்த வேலை ஆகாது. முதல் 11 நாட்களுக்கு மார்ச் மாதம் 11ஆம் வரைக்கும் அது ஆகாது. அது நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11ஆம் மேலே கடன் கட்டுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிக்க தோணும். அதுக்காக சம்பாத்தியம் என்னென்ன வழிகளில் போனால் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் ஃபேவராகவே இருக்குன்னு வைங்களேன். 11ஆம் வரைக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்குது. ஓகே. தொழில் அமைப்பு, சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி வந்து அமர்ந்திருக்கிறாரு. சுயதொழில் பண்ணணும் அப்படின்னா பாக்கியத்தில் சனி இருக்கும்போது சுயதொழிலில் பெருசாக நட்டங்கள் இருக்காது, பெரிய லெவலில் லாபமும் இருக்காது. அப்படியே கிராஜுவலாக போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடகத்திற்கு. ஆனால் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்குது. இந்த மாதம் முழுக்க செவ்வாய் மறைஞ்சுதான் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்கள் முடிந்தளவு உண்மைக்கு புறம்பாக, தர்மத்துக்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா உண்மைக்கு புறம்பாக, தர்மத்துக்கு புறம்பாக சில காரியங்களில் ஈடுபடும் போது கட்டாயமாக அது உங்களுக்கு அவப்பெயரை, தொழில் ரீதியான அவப்பெயரை ஏற்படுத்தி தருவதற்குண்டான வாய்ப்புகளை அதிகம் சொல்கிறது. முடிந்தளவு சரியாகவே நடந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாகிறது. அட்டமாதத்தில் இருக்கும்போது நம்மளுடைய விருப்பங்களை சொல்லும்போது கூட நம்மளுக்கு அது எகெயின்ஸ்டாக மாறிடும். நம்மளுடைய திட்டங்களை, சார் நம்ம பிஸ்னஸ் இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு யாராட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறிடும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம். முடிஞ்சளவு புது மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஆல்ரெடி ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறது நல்லது. சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு லேபர் மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு வரத்தான் செய்யும். இந்த காலகட்டம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. முக்கியமாக இயந்திரங்கள் நம்பி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நிறைய பிரேக் டவுன்ஸ் ஆகும். ஆரோக்கியம், 4ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறார். இது வரைக்கும் உடல் ரீதியாக எந்த தொந்தரவு இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வழியே கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு டாக்டரே கிட்டே போகிறீங்கன்னா ஒரு லேடி டாக்டர் அந்த டைம் உங்களை பார்க்க முடியும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு நல்ல வழி கிடைக்கும், நல்ல சோர்ஸ் கிடைக்கும். அப்படியே மாறுவீங்க. இல்லைன்னா லேடி பேரில் இருக்கக்கூடிய அபிராமி ஹாஸ்பிட்டல் லேடி பேரில் இருக்கு இல்லையா, ஸோ அப்போது லேடி பேரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிடும். ரைட், நல்ல வழி கிடைக்கும். உடனே இந்த மாதமே எல்லா நோயும் சார் சுகரை வச்சு போட்டு ஒரே மாதத்தில் சுகர் தீர்ந்துடும்னா முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் நல்ல வழி கிடைக்கும், சீக்கிரம் ரெடியாகிறதுக்கு உண்டான வழி கிடைக்கும். சரியா? ரைட். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் குறையுது, ஆரோக்கியம் மேம்படுது அப்படிங்கிறது சொல்லிடலாம் சிம்பிளாக. படிப்பும் அதே போல் தான், படிப்பில் எந்த தொந்தரவும் இல்லை. ஏன்னா சுக்கரன் உச்சமாயிடுறாரு இல்லையா, படிப்பில் எந்த தொந்தரவும் இல்லை. நான் அடிப்படை கல்வி மட்டும் கொஞ்சம் திக்கி திணறி படிச்சுட்டு இருப்பாங்க கடகம். உயர்கல்வி மேற்கல்வி எல்லாம் ஒன்றும் தொந்தரவில்லை, நல்லா நீட்டாக பாலிஸ்டாக போகும். குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 5ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் போய் மறைஞ்சிட்டாரு. ரொம்ப கவனமாக இருக்கணும். தனியாக விடுறது அந்த அளவுக்கு ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லை. டூர் போகிறேன், பிடிக்கிறேன், பசங்களோட போகிறேன், பொண்ணுங்க கூட போகிறேன், படத்துக்கு போகிறேன், இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி தனியாக விடாமல் பார்த்துக்கிறது நல்லது. பேரண்ட்டு கூட எங்கேனாலும் வெளியில் போகட்டும், வரட்டும், பிடிக்கட்டும், ஒன்றும் தொந்தரவு இல்லை. தனிப்பட்ட முறையில் எந்த செயல் செஞ்சாலும் குழந்தைக்கு அதை பாதிப்பை உண்டாக்கி விடும் அப்படிங்கிறதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தை பேருக்காக எதாவது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம். முடிந்தளவு ஐவிஎஃப் போகிற பேரண்ட்ஸுக்கு மட்டும் ஐவிஎஃப்க்கு ஒரு சான்ஸ் இருக்குது இந்த காலகட்டம். அதுவும் ஒரு 60-70% தான். மற்றபடி மெடிசன்ஸ் மூலயமா இது பண்ணுறோம் பிடிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் இது நம்மளுக்கு அன்ஃபேவரான ஒரு டைம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்க? ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எப்படி இருக்காங்கன்னா பரபரப்பாக சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப வேகமாக இருப்பீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பரபரப்பாக இருப்பீங்க. அதுவும் மார்ச் 11ஆம் மேலே அந்த பரபரப்பில் ஒரு நிதானமும் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட கொடுத்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்திருவாங்கிற நம்பிக்கையை குடும்ப நபர்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா உங்களுக்கு 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் மார்ச் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் கவனமாக இருக்கணும். இதில் எந்த மாற்றங்களும் எந்த புது மாற்றங்களும் செய்யாமல் இருப்பதே 90% சக்ஸஸ் உங்களுக்கு கொடுத்துரும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது.
பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும். எல்லாம் போல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சி.